ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா கத்தரிக்காய் தொக்கு தான் பண்ண போகிறோம். நான் கத்தரிக்காவை இந்த மாதிரி க்யூபாக வெட்டி வச்சுருக்கேன் தண்ணியில். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். நான் சின்னதாக 8 பூண்டை சாப் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி, 3 காஷ்மீரி சில்லி நான் வச்சுருக்கேன் பிளெண்ட் பண்ணுறதுக்காக. 2 வெங்காயத்தை சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்க கடுகு, மல்லித்தூள், நாட்டு சர்க்கரை. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக நான் பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நான் நறுக்கி வச்சுருந்த கத்தரிக்காவை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா ப்ரௌன் ஷேடு வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு ஷேடு மாறினா போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். திருப்பியும் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டைமில் நான் பூண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா ஒரு கோல்டன் பிங்க் ஷேடு வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஷேடு மாறினா போதும். நான் ஆனியனையும் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த டைமில் நான் வேகிறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருந்த டொமேட்டோ பேஸ்ட்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் வாட்டரும் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கொதி வரட்டும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டைமில் நான் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி காஷ்மீரி மிளகா பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியோட. அதனால் மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருந்த கத்தரிக்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் மூடி போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த அளவுக்கு வந்துருச்சு. கொஞ்சம் ட்ரை ஆகணும். அதனால் நான் இதை அப்படியே விடுறேன். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஸ்வீட்னஸ்க்காக. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலி நம்ம கத்தரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது சாம்பார் ரைஸு, சப்பாத்தி, நார்மல் ரைஸில் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.